மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளைகளே. நாங்க இன்னைக்கு இலக்கங்களும் இலக்கங்களுக்குரிய படங்களும் பார்ப்போம். சரியா? இலக்கம் பார்ப்போம். உங்கள் எல்லாருக்குமே இலக்கங்கள் தெரியும். எத்தனை வரைக்கும் உங்களுக்கு இலக்கம் தெரியும்? 1 இருந்து 10 வரைக்கும் அநேகமானவங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நாங்கள் 1 இருந்து 10 வரைக்கும் இலக்கங்கள் தெரிந்திருக்க வேணும். நாங்கள் இன்றைக்கு 1 இருந்து 6 வரைக்குமான இலக்கங்களும் அதுக்குரிய படங்களும் பார்ப்போம். சரியா? இப்ப முதல்ல பார்க்க போறது நிறங்களும் இலக்கங்களும் பார்க்க போறோம். இதுல என்ன இருக்குது? நிறங்கள் இருக்குது. அதை விட வேறு என்ன இருக்குது? இலக்கங்களும் இருக்குது. இதுல இருக்கிற நிறங்கள் என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். 1க்கு என்ன நிறம் கொடுத்திருக்குது? 1க்கு பச்சை நிறம், 2க்கு சிவப்பு நிறம், 3 நீல நிறத்துல இருக்குது, என்ன 4 மஞ்சள் நிறத்துல இருக்குது, 5 இளம் சிவப்பு நிறத்துல இருக்குது, 6 மண் நிறத்துல இருக்குது. சரியா? அப்ப 6 நிறங்கள் இதுல இருக்குது. அதே போல 1 இருந்து 6 வரைக்கும் இலக்கங்கள் இருக்குது. இதை நாங்க இப்ப என்ன செய்ய போறோம் தெரியுமா உங்களுக்கு? என்ன செய்ய போறோம்? இந்த இலக்கங்களுக்கு நிறம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல இதுல உருவம் இருக்குது, என்ன? அப்ப இந்த உருவத்துக்கு கொடுத்திருக்கிற நிறமும் இலக்கத்துக்கு கொடுத்திருக்கிற நிறமும் ஒரே மாதிரியான நிறங்களை நாங்க இனங்கண்டு அதை இணைக்க போறோம். இணைப்போமா? இப்ப முதல் இலக்கத்துல முதலாவது என்ன இலக்கம்? 1. அப்ப மேல பாருங்க, இந்த 1க்கு என்ன நிறம் கொடுத்திருக்குது? 1க்கு என்ன நிறம் கொடுத்திருக்குது? பச்சை நிறம் கொடுத்திருக்குது, என்ன? அப்ப அந்த பச்சை நிறத்துடைய முகம் எங்க இருக்குது? பச்சை நிறம் எங்க இருக்குது? முதலாவதாக இருக்குது. சரியா? ஏன் 1க்கு அங்க நினைச்சு நான் 1 கொண்டு போய் அந்த 1னுடைய நிறம் பச்சை நிறம், என்ன? 1க்கு என்ன நிறம் கொடுத்திருக்குது? பச்சை நிறம் கொடுத்திருக்கிறபடியா பச்சை இணைச்சிருக்கிறோம். அடுத்து என்ன இலக்கம் வரும்? 2. எங்க இருக்குது 2? இதுல இருக்குது, என்ன? 2 இருக்குது. அப்ப 2க்கு இதுல என்ன நிறம் கொடுக்கப்பட்டிருக்குது? என்ன நிறம்? சிவப்பு நிறத்துல இருக்குது. அப்ப எங்க இருக்கு சிவப்பு? எங்க இருக்குது? இங்க இருக்குது. என்ன நிறம்? சிவப்பு நிறம். சிவப்பு நிறம் என்ன இருக்குது? 2 இருக்குது. அடுத்து என்ன இலக்கம் வரும்? 1 நச்சிட்டோம், 2 நச்சிட்டோம். அடுத்தது என்ன இலக்கம் வரும்? 1 2. அடுத்தது என்ன இலக்கம்? 3. என்ன இலக்கம்? 3. அப்ப 3 என்ன நிறத்துல இருக்குது? என்ன நிறத்துல இருக்குது? நீல நிறத்துல இருக்குது. என்ன நிறத்துல இருக்குது? நீல நிறத்துல. அப்ப இங்க எங்க இருக்கு 3? இங்க இருக்குது. அப்ப இந்த 3 கொண்டு போய் இந்த நீலத்தோட இணைச்சிட்டோம். சரியா? சரி, 1 2 3 இணைத்தாச்சு. அடுத்தது என்ன இலக்கம்? 4. அடுத்து என்ன இலக்கம்? 4. அப்ப 4க்கு என்ன நிறம் கொடுக்கப்பட்டிருக்குது? என்ன நிறம் 4? பச்சையா? பச்சை நிறமா? மஞ்சள் நிறம். என்ன நிறம் 4? மஞ்சள். அப்ப எங்க இருக்கு 4? இங்க இருக்குது 4. சரியா நான் நினைச்சது? சரியா? சரி. அடுத்தது 1 நச்சிட்டோம், 2 நச்சிட்டோம், 3 இணைச்சாச்சு, 4 இணைச்சாச்சு. அடுத்து என்ன இலக்கம் 4க்கு பிறகு? 5. என்ன இலக்கம் 4க்கு பிறகு?
5. அப்ப நீங்க தான் சொல்லணும் 5க்கு என்ன நிறம் இருக்குது. என்ன நிறத்துல இருக்குது 5? என்ன பிங்க், என்ன ரோஸ் நிறத்துல இருக்குது. அப்ப 5 எங்க இருக்குது? 1க்கு மேலையும் 3க்கு கீழையும் இருக்குது. 5. 5க்கு என்ன நிறம்? சரியா? சரி, அடுத்தது என்ன இலக்கம் இருக்குது? நாங்க இணைக்காம என்ன இலக்கம் இருக்கு? விடுபட்டு இருக்குது. 6 இருக்குது. என்ன இலக்கம் இருக்குது? 6. அப்ப 6க்கு என்ன நிறம் வரும்? மண்ணிறம் வரும். என்ன 6க்கு என்ன நிறம் வரும்? மண்ணிறம். அப்ப இப்ப இலக்கங்கள் இருக்க சொல்லுவோமா? என்னென்ன இலக்கம் எத்தனை வரைக்கும் இருக்குது? 1ல இருந்து 6 வரைக்கும் இலக்கங்கள் இருக்குது. அப்ப எத்தனை நிறம் இருக்குது? 1ல இருந்து 6 வரைக்கும் இலக்கங்கள் இருக்குது. அப்ப இதுல எத்தனை நிறம் இருக்குது? எத்தனை நிறங்கள் இருக்குது? 6 நிறங்கள் இருக்குது. எத்தனை நிறங்கள் இருக்குது? 6 நிறங்கள் இருக்குது. ஒவ்வொரு இலக்கத்திற்கும் ஒவ்வொரு நிறங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன ஒவ்வொரு இலக்கத்திற்கும் ஒவ்வொரு நிறம் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப நான் கேட்கிறது நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 3, இலக்கம் 3 என்ன நிறத்துல இருக்குது? இலக்கம் 3 என்ன நிறத்துல இருக்குது? நீல நிறத்துல இருக்குது. என்ன நிறத்துல? நீல நிறத்துல இருக்குது. இலக்கம் 4 என்ன நிறத்துல இருக்குது? மஞ்சள். என்ன நிறத்துல இருக்குது? மஞ்சள். அப்ப பச்சை நிறம் என்ன இலக்கம்? பச்சை நிறம் கொடுக்கப்பட்ட இலக்கம் என்ன இலக்கம்? 1. மண்ணிறம் கொடுக்கப்பட்ட இலக்கம் என்ன இலக்கத்துக்கு மண்ணிறம் கொடுக்கப்பட்டிருக்கு? என்ன நிறத்துக்கு? என்ன இலக்கத்துக்கு? 6. என்ன மண்ணிறம் கொடுக்கப்பட்ட நிறம் வந்து 6. சரியா? சரி, முதல் நிறங்களோட இலக்கங்களை பார்த்து நாங்கள் இப்ப வந்து இந்த பெட்டிக்குள்ள சின்ன சின்ன பொட்டுகள் மாதிரி இருக்குது. கருப்பு நிறத்துல சின்ன சின்ன வட்டங்கள் இருக்குது இந்த சதுர பெட்டிகளுக்குள்ள. இது அதே போலதான் எத்தனை சதுரத்துக்குள்ள எத்தனை இருக்கிற வட்டங்களை எண்ணி சரியான இலக்கத்தோட நாங்க இணைக்க போறோம். இதுல வந்து எத்தனை வரைக்கும் இருக்குது? 5 வரைக்கும் இருக்குது. சரியா? அப்ப முதலாவது பெட்டிக்குள்ள இருக்கிற வட்டங்களை எண்ணி பாப்போமா? இதுக்கு இருக்கிற வட்டத்தை எண்ணி பாப்போமா? எண்ணுவோம். சரியா? 1 2 3. எத்தனை இருக்குது? எத்தனை இருக்குது? 3 இருக்குது. அப்ப இங்க எங்க 3 இருக்குது? எங்க இருக்குது? இங்க இருக்குது 3. சரியா? நான் இணைச்ச சரியா? சரி, அடுத்ததா எத்தனை இலக்கம் இருக்குது? வட்டம் இருக்குது. 1 2. 2 வட்டங்களா இருக்குது அதுக்குள்ள, அந்த சதுர பெட்டிக்குள்ள இருக்குது. அப்ப இங்க எங்க இருக்குது? 2 எங்க இருக்குது? இந்த கீழே இருக்குது. என்ன 2 கீழே இருக்குது. இந்த பெட்டிக்குள்ள எத்தனை சதுரம் வட்டங்கள் இருக்குது? ஒரே ஒரு வட்டம் தான் இருக்குது. என்ன அப்ப எங்க நாங்க கொண்டு இணைக்கணும்? எங்க இணைக்கணும்? ஒன்றோட கொண்டு போய் இணைக்க வேணும். எதோட இணைக்கணும்? ஒன்றோட கொண்டு போய் இணைக்க வேணும். அடுத்தது இதுக்குள்ள இருக்கிற வட்டங்களை எண்ணி பார்ப்போம். 1 2 3 4 5. எத்தனை வட்டங்கள் இருக்குது? 5 வட்டங்கள் இருக்குது. அப்ப எந்த இலக்கத்தோட இணைக்கணும்? 5ஓட இணைக்கணும். என்ன எத்தனையோட இணைக்கணும்? 5ஓட இணைக்க வேணும். சரி, இதுல பார்ப்போம். 1 2
மூன்று, நான்கு. எத்தனை இருக்குது? நான்கு. இதுக்குள்ள நான்கு இருக்குதா? இருக்குதா நான்கு? எங்க இருக்குது? மேல இருக்குது. என்ன சரியா? அப்ப இணைச்சது சரியா? சரி. என்ன சரி. முதல் வட்டங்களை இணைச்சோம். இப்ப படங்களை இணைக்க போறோம். சரி, இதுல என்னென்ன படங்கள் இருக்குது? மீன்கள் இருக்குது, யானை இருக்குது, என்ன வேற வண்டு இருக்குது, ஸ்ட்ராபெரி இருக்குது, நட்சத்திரங்கள் இருக்கிறது. இப்ப நாங்கள் இதுல இருக்கிற இலக்கங்கள் என்னென்ன இருக்குது? 1, 2, 3, 4, 5. 5 வரைக்கும் இலக்கங்கள் இருக்குது. சரியா? அப்ப இதுல என்ன இலக்கம்? 1. அது என்ன இலக்கம்? 1. அப்ப ஒரு படம் அங்க இருக்குது. இதுல இருக்கிற படங்களுக்குள்ள என்ன படம் 1 இருக்குது? மீன்கள் இருக்குதா? இல்ல. வேற என்ன இருக்கு? அப்ப 1 யானை. எத்தனை யானை இருக்குது? ஒரு யானை தான் இருக்குது. என்ன அப்ப 1 கொண்டு போய் எங்க இணைக்கணும்? யானையோட இணைக்கணும். ஏன்? யானை தான் 1 இருக்குது. என்ன சரி. அடுத்தது 2. இங்க எங்க இருக்கு 2? எங்க இருக்குது? நட்சத்திரங்கள். எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது? 2 நட்சத்திரங்கள் இருக்குது. என்ன எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது? 2 நட்சத்திரங்கள். அப்ப 2 நட்சத்திரங்களோட இணைச்சிட்டா. 3. இதுல என்ன படம் 3 இருக்குது? என்ன இருக்குது? இந்த வண்டு. என்ன அது? 3 இருக்குது. அடுத்தது 4. என்ன 4 இருக்குது? என்ன 4 இருக்குது? மீன்கள் 4 இருக்குது. சரியா? மீன்கள் 4 இருக்குதா? எண்ணி பாருங்க ஒரு எத்தனை மீன்கள் இருக்குன்னு. 1, 2, 3, 4. ஓ, என்ன 4 மீன்கள் இருக்குது. சரி. அடுத்தது 5. என்ன 5 இருக்குது? ஸ்ட்ராபெரி. என்ன 5 இருக்குது. சரியா? இது என்ன செய்ய போறோம்? இவ்வளவு நேரமும் நாங்க எண்ணி போட்ட நாங்கள் கலருக்கு இணைச்சினாங்க. இது என்ன செய்ய போறோம்? ஒரே மாதிரியான இலக்கங்களை இணைக்க போறோம். அப்ப 1 சரியா? 1 சரியா? அடுத்தது 2 சரியா? அடுத்து என்ன இலக்கம்? 3 சரியா? 4 5. அப்ப இணைச்சது சரி. என்ன ஒரே மாதிரியான இலக்கங்களை இணைச்சிருக்கிறோம். இது என்ன செய்த நாங்கள்? படங்களுக்கு ஏற்ற மாதிரி இலக்கங்களை இணைச்சு நாங்கள். இது என்ன செய்த நாங்கள்? பெட்டிக்குள்ள உள்ள வட்டங்களை எண்ணி இலக்கத்தோட இணைச்சு நாங்கள். இது என்ன செய்த நாங்கள்? ஒரே நிறங்களை இணைச்சு நாங்கள். என்ன செய்த நாங்கள்? ஒரே நிறங்களை இணைச்சு நாங்கள். சரியா? இன்றைக்கு நாங்கள் இலக்கங்களும் நிறங்களும் பார்த்து இலக்கங்களுக்குரிய படங்களையும் எண்ணி இணைச்சினாங்க. சரியா பிள்ளைகள்? இன்றைக்கு இவ்வளவு நேரமும்
பொறுமையோடு இருந்து பார்த்து படித்து கொண்டிருந்த அனைத்து சின்னம் சிறிய சிறார்களுக்கும் எனது நன்றிகள். பாய் குட்டீஸ், அனைவருக்கும் பாய். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.